கலைகளும் இலக்கியங்களும் மனித வாழ்வோடு இரண்டர கலந்து விட்டவை. கலைகளாகட்டும் இலக்கியங்களாகட்டும் வாழ்வியல் அம்சங்களை மட்டுமல்ல, ஆன்மீக ஈடேற்றத்தையும் கூட மனித குலத்துக்கு தருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கலைகளாலும் இலக்கியங்களாலும் ஈர்க்கப்பட்ட நாமும் அவற்றிலே பங்கு கொள்ள வேண்டும், அவற்றிலே பங்குதாரராக வேண்டும் என்று நினைக்கிறோம். இதற்கு என்ன செய்கிறோம்? கலைகளிலும் இலக்கியங்களிலும் உள்ள ஈடுபாட்டோடு அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் அதனை பிரதிபலிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கு நமக்கு தேவைப்படுவது பயிற்சி என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த பயிற்சி எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கிருந்து நாம் நமக்குரிய விடயங்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் நீங்கள் தூவானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். எனவே உங்களை நாம் அழைத்துச் செல்கிறோம் பட்டறைக்கு. பொதுவாக நாங்கள் கலைகளை எடுத்துக்கொண்டால் இன்று மனித வாழ்வியலோடு மனிதனுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன, அவனுக்கு உழைப்பதற்கே நேரம் போதவில்லை என்பதால் உண்பதற்கு கூட நேரமில்லாத நிலையிலும் கூட மனிதன் கலைகளோடு ஒன்றித்திருக்கிறான். இந்த கலைகளிலே எல்லாவற்றுக்கும் மூத்த கலையாக கருதப்படுகின்ற கூத்துக்கலை பற்றிய விவரங்களை நீங்கள் இன்று நிறையவே தெரிந்து கொள்ளலாம். கலாபூஷணம் சூசே பிள்ளை அமிர்தநாதன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருடன் நாங்கள் இப்போது கலந்துரையாட போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆம், கலைகளுக்கெல்லாம் மூத்த கலை தந்தை என்று கூட நாங்கள் கூத்துக்கலையை சொல்லலாம். ஏனென்றால் முன்னைய காலகட்டத்திலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டுகளுக்கு முன் மனிதன் தன்னுடைய கலைத்துவத்தை வெளிப்படுத்த இந்த கூத்துக்கலையைத்தான் கை கொண்டிருக்கிறான். இந்த கூத்துக்கலை இப்போது எத்தனையோ திரைப்படங்கள் இதுவாக எல்லாமே குறும்படம் என்று எத்தனையோ விதத்திலே இந்த கலை படைப்புகள் வந்தாலும் கூட அந்த கூத்துக்கலை பாரம்பரியமாக பேணப்பட்டு வருகிறது. அவற்றை பேணி பாதுகாப்பவர்களிலே நீங்களும் ஒருவர். இந்த கூத்துக்கலையிலே உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? கூத்தில் பெண்களும் ஆண்களும் இணைந்து நடிக்கிற கட்டங்கள் இருக்கின்றன. அப்பொழுது இந்த நாட்டுக்கூத்தில் ஒரு பெண்ணில் ஒரு ஆண் தொட்டு அவை தடவி நடிக்கிற கட்டங்கள் இருக்காது. அது சிறுவர்களும் பெரியவர்களும் அதை பார்ப்பார்கள். அப்போ எப்படி பழகிறது, எப்படி நாங்கள் நடக்க வேணும் வாழ்க்கையில் என்கிறதெல்லாம் அதில் இருந்து அவர்களுக்கு மனதில் படும். உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே இந்த கூத்துக்கலையில் ஆர்வம் ஏற்பட்டது. எப்படி நீங்க முதலா உங்களுக்கு எப்படி சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு இப்படியான ஒரு கலையிலே நீங்க பங்கு கொள்றதுக்கு? நான் நாவாந்துறையை பிறப்பிடமாக கொண்டவன். எங்களுடைய கிராமத்தில் இந்த கலை மிகவும் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு கலையாக. ஆமாம், நிச்சயமாக. அப்போ இந்த கலையை எனக்கு மூத்தவர்கள் நடித்து காண்பிக்கும் பொழுது அவர்களுடைய நடிப்புகளும் அவர்களுடைய சொல் வசன நடைகளும் என்னை கவர்ந்தன. அதனால் நானும் இந்த நாட்டு கலையில் நாட்டுக்கூத்தில் ஈடுபட வேணும், இதை நானும் நடித்து ஒரு கலைஞனாக வேண்டும் என்று நான் பாடசாலையில் நாவாந்துறை பாடசாலையில் கல்வி கற்கும் பொழுது, எத்தனாம் வகுப்பு படிக்கும்போது? 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் முதலாவதாக மேடை ஏறினேன். என்ன வேடமிட்டீர்கள், ஞாபகம் இருக்கிறது? நான் சூசியப்பராக நடித்தேன். கிறிஸ்மஸ் ஒளிவிழா இதில் நான் சூசியப்பராக நடித்தேன். சூசியப்பராகத்தான் உங்களுடைய முதல் அந்த கூத்துக்கலையில் நீங்கள் முதல்ல வேடமிட்டு நடித்திருக்கீங்க. அப்போ அன்று உங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைத்திருக்கும், அப்படியா? ஓம். எல்லோரும் என்னை பாராட்டினார்கள். நான் சிறுவனாக இருந்தும் நான் மரியாளையும் இயேசுவையும் எப்படி ஏரோதனுடைய அவன் கொல்லத் தெரிந்த வேளைகளில் நான் எப்படியாக தப்பிச் சென்றோம் என்றெல்லாம் அதில்
நடித்திருக்கிறீர்கள், சிறப்பாக நடித்திருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு கிடைத்த பாராட்டு, உங்களுக்கு கிடைத்த வரவேற்பு, நீங்க இன்னும் நாடகங்கள், இன்னும் கூத்துல உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினது. அப்ப நீங்க கூத்து இப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது நீங்க இந்த கூத்துக்கலை பயிற்சிக்கெல்லாம் போயிருப்பீங்க. அப்ப இது உங்களுக்கு இடையூறா இருக்கவில்லையா? எனக்கு இடையூறாக இருக்கவில்லை. இப்போ உங்களுடைய கூத்து வடமோடி தென்மோடி என்ற இப்படி கூத்துக்கள் பல விதத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் தென்மோடி அந்த தென்மோடி நாட்டுக்கூத்தில் உள்ள சிறப்பான விஷயங்களை சொல்லுங்க ஐயா. தென்மோடி நாட்டுக்கூத்தில் பாடல்லையும் சாதாரணமான பாடல்கள் இருக்கிறது. கல்வெட்டு சிந்து என்றொரு இருக்கிறது. அது அரசனா வருகிறவர்கள் அந்த கல்வெட்டு சிந்துகளை சொல்லுவார்கள். தளபதியாக வர்றவர்களும் பாடக்கூடிய பாடல்கள் இருக்கின்றன. அப்போ அதில் அவர்கள் துள்ளி எழுந்து அவர்கள் பாடுற பாடல்கள் எல்லாம் என்னை மிகவாக கவர்ந்தவை. இப்போ இந்த கூத்துக்கலையை நீங்கள் பயின்றீங்க. சின்ன வயசில் சூசியப்பரா நீங்கள் வேடமேற்று நடிச்சிருக்கிறீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய ஊரில் இந்த ஆன்மீகம் சம்பந்தமாக மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய இந்த கூத்துக்கலையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? இல்லை, சமூக நாடகங்களும் நாங்கள் நடித்திருக்கின்றோம். ஏழு பிள்ளை நல்லதங்கால் அந்த கூத்திலும் நான் நடித்திருக்கின்றேன். ஏதாவது பாடல் உங்களுக்கு அந்த கூத்துல நீங்க பங்கு பற்றினது அல்லது உங்களுக்கு மிக பிடித்தமான பாடலை சொல்லி காட்டுங்க ஐயா. பாடி காட்டுங்க. நீங்க ஆடி காட்ட முடியாது, இப்ப நீங்க பாடி காட்டுங்க. ஞாபகம் இருக்குதா? நான் அதை கொஞ்சம் எழுதியிருக்கிறேன், பாடுங்க. பாடி காட்டுறேன். இப்போ எனக்கு இந்த பாடலுக்கு வலுவூட்டக்கூடியதாக இருந்தால் அதுக்கு மேளங்கள் தாளங்கள் இருக்க வேணும். அப்படி இல்லாமல் நான் வெறுமனே தான் பாடப்போகின்றேன். பாடுங்க. உங்களுடைய இதுக்காக வேண்டி நான் பாடுறேன். தண்டா ஹர்மணி மாலை பிணைந்திடு தராதி பாலனை நழைத்தவர், தராதி பாலனை நழைத்தவர் இன்றே அதிவேக மதாகவே எழுந்து பணிகளை அணிந்து துணிவுடன், எழுந்து பணிகளை அணிந்து உடன் ஏற்றி எவர் சமூகம் மேவி சுருக்குடனே சேனை அதிபர் நாளும் சென்றிடுவேனே, சேனை அதிபர் நாளும் சென்றிடுவேன். குண்டு பீடங்கி நிறை திரை கெடாத மாற்றவர் படியில் படிவர, கெடாத மாற்றவர் படியில் படிவர, குருதி சொரிய அவர் சிரசு சரிய வட்டி, குருதி சொரிய அவர் குருதி சொரிய அவர் சிரசு சரிய வட்டி, கூலி கழுகு நரி நாயுண்ண புரிவேன், கூலி கழுகு நரி நாயுண்ண புரிவேன். மன்னன் செனபோன் இரு சேவடி சிறந்த நாள்வகை சிறந்த சேனைகள், சிறந்த நாள்வகை சிறந்த லட்சு நாகம் அது பச்சை வேரெடுத்து பிச்சு பிடுங்கி வழி தேடி செல்வேனே, பிச்சு பிடுங்கி வழி தேடி செல்வேனே. இது எந்த சந்தர்ப்பத்தில் பாடப்படுறது? இது தளபதி அரசன் அழைக்கிறேன், தனக்கொரு தேவைக்காக அழைக்கிறேன். அவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுட்டது. அப்போ நான் தளபதியாக நடித்தேன். நான் நடிக்கிற பொழுது அவர்கிட்ட போகிறதுக்காக வேண்டி நீங்களா பாடிக்கொண்டு போகிறீங்க? நான் பாடிக்கொண்டு போகிறேன். நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே இந்த குடிமக்கள் சார்ந்த சமூக கூத்துக்களையும் கூட நீங்கள் செய்திருப்பதாக சொன்னீர்கள். உங்களோட குடும்பத்தில் உங்களோட தந்தையார் தாயார் இவர்களுக்கு இந்த கூத்துக்கலைகளில் நாட்டம் இருந்ததா? அவர்களும் பங்கு கொண்டவர்கள் தானா? ஆம், என்னுடைய பேரனார் தான். அவர் அண்ணாவி வெளிச்சோர் சக்கரவர்த்தின்னு சொல்கிறார். அவரை அண்ணாவி வெளிச்சோர் தான் இந்த கூத்தை ஆரம்பத்தில் இருந்து பழக்க விளக்கிட்டவர். அவர் என்னுடைய பேரனார். மற்றது அண்ணாவி நீக்கலாப்பிள்ளை என்ற ஒருவர் இருந்தவர். அவர் தாளக்கட்டண்டு தான் சொல்லுவார்கள். இவர் வெளிச்சோர் வந்து கட்டியன் தொடக்கம் அரசன் வரை படிப்பையும் அவர்களுடைய நடையையும் நடந்து காட்டுவார். நீக்கலாப்பிள்ளை அண்ணாவியார் தாளத்தோட பெண் வேடங்களுக்கு நடந்து நடித்து காட்டுவார். இது எல்லோரையும் மிக கவர்ச்சியாக இருக்கும். இதைத்தான்
பார்த்து எல்லோரும் பழகிக்கொண்டு வந்தோம். இதற்கு பிற்பாடு அவர்களுடைய காலம் முடிந்ததன் பிற்பாடு கலைக்கவி நியன்னா இஸ்தாச்சி அவர்களும் கலாபூஷணம் ஆளுநர் பெலிக்கான் அவர்களும் ஆளுநர் டேனியல் பெலிக்கான் அவர்களும் இதை பழக்கினவர்கள், இந்த கூத்தை பழக்கினவர்கள். அவர்கள் பழக்கும் பொழுதும் அது ஒரு பார்க்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அது ஒரு புது வகையான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. அதோடு அண்ணாவி சாந்தின்னு சொல்லி ஒரு பொம்பளை தான், அவவும் இந்த கூத்தை எங்களை கிராமத்தில் பழக்கினவ. மற்றது ஆசீர்வாதம் அண்ணாவி என்றொரு இருக்கிறார், அவரும் சில ராகங்களை சொல்லிக் கொடுத்து ஆக்களை முன்னு கொண்டு வந்தவர். அவர்களோடு சேர்ந்து தான் நானும் இந்த இதை பழகினீங்க. அதோட நான் யாழ் திருமருக்கலா மன்றத்தில் 90ஆம் ஆண்டுக்கு முன்பே நான் அங்கத்தவனாக சேர்ந்து அவர்கள் கொண்டு வந்த நாடகங்கள் நாட்டுக்கூத்துகள் எல்லாத்திலும் நான் நடித்திருக்கின்றேன். அது எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தது. அவர்கள் தனியே எங்களுடைய கிராமத்தில் மாத்திரமல்ல, அவர்கள் கொழும்பு, கண்டி, காலி, மன்னார் பல இடங்களிலும் சென்று நாடகங்களையும் நாட்டுக்கூத்துகளையும் போட்டவர்கள். டவர் ஹோலில் அசோகன் கூத்தில் எல்லோரும் இறந்து போய் இருக்கிற நேரத்தில் மன்னனது பார்வையிட வர்றது அது நாடகம்தான். ஆனால் அருள் திரு அடிகளார் சவரிமுத்து அடிகளார் அவர் சொன்னார், நாட்டுக்கூத்து நடையில் அவர்களை பார்வையிட வர வேணும், 8 போட்டு அந்த நடையை நடக்க வேணும் என்று சொன்னார். அவருடைய சொல்லை நான் ஏற்று அந்த இடத்துல அந்த தாள வாத்தியத்துக்கு நடந்த உடனே அந்த டவர் ஹோலை ஒரு எழும்பி விழுந்தது. அந்த நேரத்தில் தான் பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் மேர் என்னிடம் பேட்டி எடுத்தார்கள். இதெங்கே இதை கற்றுக்கொண்டீர் என்ன மாதிரி என்று. நான் சொன்னேன், இது எங்களுடைய கிராமத்தில் சாதாரணமாக எல்லோரும் இப்படி நடப்பார்கள், இப்படி நடிப்பார்கள், அவர்களுடைய நடதான் நானும் நடித்திருக்கின்றேன் என்று அவர்களுக்கு கூறினேன். உங்களிடம் படித்து கொண்டவர்கள், உங்களிடம் கற்றுக்கொண்டவர்கள் இந்த கூத்தினை? நான் கனகாலமாக இந்த நாட்டின் பிரச்சனை காரணத்தினால் நான் இந்தியாவில் போய் தங்கிவிட்டேன். அதனால் என்னுடைய காலம் 10-12 வருடங்கள் பின் அடிக்க துவங்கிட்டது. அப்படி இருந்தும் நான் இந்தியாவில் பெசன் நகரில் வேளாங்கண்ணி கோயிலில் திருப்பாடுகளின் காட்சியில் நான் நடித்திருக்கின்றேன். பிலாத்துவாக நான் நடித்திருக்கின்றேன். இதுக்கு எப்படி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு? நான் அந்த இந்தியாவில் இருக்கும் பொழுது அந்த பங்கில் ஒரு மகனாக சேர்ந்து ஈடுபாடு கொண்டு நடந்ததினால என்னை அவர்கள் அழைத்தார்கள், இந்த ஒரு நாடகம் செய்யும் என்று சொல்லி. நான் ஓம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்த நாடகத்தில் நடித்தேன். அங்கேயும் நான் நடித்த பொழுது திருமல கலாமன்றத்தின் அந்த நடிப்பு திறமையை வைத்துத்தான் அந்த இடத்துல நான் நடித்தேன். அப்பொழுது நாடகம் அந்த முடிந்து வரும்பொழுது எல்லோரும் என்னை பாராட்டி மகிழ்ந்தார்கள். சரி, இப்போ நீங்கள் இந்த கூத்துக்கலைக்கு ஆற்றிய அளப்பரிய சேவைக்காகத்தான் உங்களுக்கு இந்த கலாபூஷண விருது வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய யாழ்ப்பாணம் திறந்தவெளி அரங்கில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்துக்கு கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. நான் முழு இரவு இஸ்தாக்கியார் நாட்டுக்கூத்தை அங்கே மேடை ஏற்றினோம். அப்போ அந்த இடத்துக்கு யாழ் மாவட்டத்தில் உள்ள அத்தனை மக்களும்
பெருந்திரளாக சமம் கொடுத்து அதை வரவேற்றார்கள். அதைவிட நான் 64ஆம் ஆண்டு 65ஆம் ஆண்டில் இந்த ரேடியோ சிலோனில் கிராமிய பாடல்களில் கிறிஸ்து பிறப்பு நாட்டுக்கூத்தை நாங்கள் அரங்கேற்றினோம். அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு மாதமும் ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக இந்த கிராமிய பாடலில் கப்பல் பாட்டை நாங்கள் பாடினோம். கப்பல் பாட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஏலே ஏலோ ஏலை ஏலோம் தத்தை தாம் ஏலை ஏலோ ஏலை ஏலோம் தத்தை தாம் தத்தி வரும் மலையினுக்கு எட்டி எட்டி போக சுற்றி வரும் சுழலிலே சுழலாது வலித்து பத்தி பத்தியாக வரும் பாரின்னை பார்த்தும்மே கொம்பாசு பாதன்னை இறக்க ஏலை ஏலோ ஏலை ஏலோம் தத்தை தாம். இப்படி ஐயா இந்த பாட்டு இந்த கூத்து பாடல்கள் எல்லாமே அப்போதே எழுதப்பட்டவை தானா, இல்லை இடையில ஏதாவது மாற்றங்கள் செய்வீங்களா நீங்க? இப்போ வர்றவர்கள் இன்றைய காலகட்டத்துக்குரிய கருத்துக்களை வைத்து பாடுவார்கள். அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்துக்குரியதாக எழுதப்பட்டிருக்கு வைத்து இந்த காலத்தில் இந்த நேரத்துக்கு இந்த இடங்கள் இப்போ எல்லா இடமும் போய் வர்றது தானே. அப்போ சின்ன கல் பெரிய கல் அப்படி ஒவ்வொரு இடங்களையும் வச்சு 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 பாடுறது தான். இப்போ ஐயா நீங்கள் இளைஞனாக இருக்கிற நேரத்தில் இந்த நாட்டுக்கூத்தில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நீங்கள் இதை கற்றுக்கொண்டீங்க. அதே போல இப்போ உள்ள இளைஞர்களும் ஆர்வத்தோட இருக்கிறாங்களா இந்த கூத்துக்கலையை கற்று? இப்போ உள்ள இளைஞர்களும் ஆர்வத்தோட இருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்த வேணும். இப்போ என்னென்றால் இன்று இந்த முன்னம் என்னுடைய காலத்தில் நாங்கள் படித்த காலத்தில் நான் சம்பத்ரிசார் கல்லூரியில் படித்தேன். நான் படிக்கிற பொழுது எங்களுடைய கிராமத்தில் இருந்து ஒரு 10 பேருக்குள்ளே தான் சம்பத்ரிசார் கல்லூரியில் படித்தேன். நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் முழு பிள்ளைகளும் எங்கெங்கே பெரிய பெரிய பாடசாலைகள் இருக்குதோ அந்த இடங்களுக்குத்தான் செல்லுகிறார்கள். சம்பத்ரிசார் கல்லூரியில் 50 பேர், சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியில் 25 பேர், சென்ட்ரல் காலேஜில் 25 பேர், ஹிந்து காலேஜில் 20. இப்படி எல்லாரும் படிப்பில் தான் இன்றைக்கு கொஞ்சம் ஆர்வமாக தென்படுறதுனால கூத்துக்கலையை விட்டுட்டாங்கன்னு சொல்கிறோம். அவர்களை நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு கூப்பிட்றதுக்கு நாங்களே யோசிக்கிறோம். எல்லாரும் கொலசிப்புண்டா காலமது பக்கம் பேர் மட்டும் டியூஷனும் இதுக்கு மட்டும் ஓடுவார்கள். அப்போ அந்த பிள்ளைகளை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு நாங்கள் எப்படி இந்த கலையை வளர்க்கலாம் என்று, ஆனால் ஒரு லீவின் காலங்களில் தான் இதை செய்ய முடியும் எங்களால். மற்றும்படி அவர்களுடைய படிப்பை குழப்ப நாங்கள் விருப்பமில்லை. இதை விட இளைஞர் சமூகமும் வந்து இன்றைக்கு ஃபுட்பால் என்று நிற்கிறார்கள். அப்போ அவர்களுடைய அந்த போக்கும் நாங்கள் விட்டுத்தான் கொடுக்க வேணும். இதுகளால் இந்த நிலையில் தான் நாங்கள் கொஞ்சம் இருக்கிறோம். பார்ப்போம், நாங்கள் செய்ய வேண்டிய காலகட்டங்கள் வரப்போகின்றது, செய்வோம். ஐயா, இப்போ உங்களுடைய கலாபூஷணம் விருதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசலாம். ஆரம்பத்தில் உங்களுடைய இந்த சேவைக்காக இந்த கலாபூஷணம் விருது வழங்கப்பட்டது. நான் 25 வருடமாக சென்ட் மேரிஸ் முத்தமிழ் மன்றத்தில் செயலாளராக பணிபுரிந்தனர். பிறகு 4 ஆண்டுகள் தலைமை பதவி ஏற்று சென்ட் மேரிஸ் முத்தமிழ் மன்றத்தில் இருக்கும் பொழுது இந்த மன்றம் கட்டுப்பட்டது, கலையரங்கு கட்டுப்பட்டது. அப்படி நான் கலையரங்குக்கு சில வேலைகளை செய்திருக்கின்றேன். என்னால் செய்யக்கூடிய பணிகளை நான் கலைக்காக செய்திருக்கிறேன். அப்போ அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த கலாபூஷணம் விருது கிடைச்சது. விருது கிடைச்சதா அறிவிச்ச உடனே அறிவிச்ச விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னது ஐயா?
எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கச்சேரி எங்களுடைய பிரதேச செயலகம் மூலம் நான் அறிந்தேன். சரி, உங்களுடைய குடும்பத்தாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. மிக மகிழ்ச்சி. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்தில் 7 பேர் இருக்கிறோம் நாங்கள். அதில் 6 பேர் 5 பேர் பெண் பிள்ளைகள், 2 பேர் ஆண் பிள்ளைகள். அந்த 5 பேராலையும் எனக்கு எந்த விதமான ஒரு 5 பேர் என்ற பிள்ளைகளால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் நான் சொல்றதன்படி ஏற்றுக்கொள்வார்கள். எங்களை இந்த படத்துக்கு கூட்டிக் கொண்டு போ, அந்த இது பார்க்க வேணும், இது பார்க்க வேணும் என்று அந்த நிர்பந்தங்கள் ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கைகளை அவர்கள் தெரிவு செய்யும் பொழுதும் அப்பா அம்மாவுடைய சொல்லுக்குத்தான் அவர்கள் கட்டுப்பட்டார்கள். தான் நாங்கள் நடப்போம் என்று சொல்லி என்னுடைய 2வது மகள் கன்னியாஸ்திரியாக இருக்கிறார், சிஸ்டராக இருக்கிறார். அவவும் சிஸ்டராக போகிறதுக்கு நான் அவளுடைய எண்ணத்துக்குத்தான் அவ விட்டேன். நானாக ஒரு தடையும் இதுக்கு போன்று அவ சொல்லவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. அவள் தான் அந்த பணியை தெரிஞ்சு கொண்டவர். அவள் ஒரு ஆள் தான் அந்த பணியை தெரிஞ்சு கொண்டவர். மற்றவர்கள் எல்லோரும் வாழ்க்கை பிரச்சனையில் ஐயாவோட அம்மாவோட வாய்க்குள்ளால் வரதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். இப்போ கடைசியாக ஒரு மகன் இருக்கிறார். அவர் 9ஆம் ஆண்டு நோர்வேயில் படிக்கிறார். அவர் ரெக்னோ. அவர் இப்போ ஐயா நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? 3-4 வருடம் இந்தியாவில் இருந்தேன் நான். இந்தியாவில் அங்கே இந்த கலைகளில் எல்லாம் பங்கு கொண்டீங்க கலையில். இனி வெளிநாடு போய் அங்கே உங்களுடைய இந்த பயிற்சிகளை யாருக்காவது கொடுக்கலாம், அல்லது அங்கே போய் நான் ஏதாவது இந்த கூத்துக்கலை சம்பந்தமாக மேடையில் நடத்தலாம் என்று நினைச்சிருக்கிறேன். செய்வேன். நான் என்னுடைய பேர மக்களை அங்கே இருக்கிறார்கள், சிறுவர்கள் தான். என்னுடைய மக்கள் 2 பேர் இந்தியாவில் இருந்த காலத்தில் கலாச்சேத்திரா காலனியில் பரதநாட்டியம் 3 பிள்ளைகள். என்னுடைய மூத்த மகளுடைய பிள்ளைகள் 2ம் என்னுடைய மகனாரும் பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்தவர்கள். சரி, இப்படி உங்களுடைய குடும்பமும் கூட கலைகளோடு மிகுந்த ஈடுபாடுடையதாக இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் இந்த கூத்துக்கலையை பொறுத்த வரைக்குமே இந்த மாணவர்கள் எல்லாம் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்துகிறார்கள் என்று. உங்களுடைய சேவை, நீங்கள் இத்தனை வயதாகியும் இந்த கலைகளிலே அந்த குறிப்பாக கூத்துக்கலையிலே மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்தது போல் நீங்கள் வெளிநாடுகள் சென்று சிறப்பான நிகழ்ச்சி சொல்லுங்கள். நான் இந்த கலையில் ஈடுபடுறதுக்கும் இந்த சேவைகளை செய்கிறதற்கும் கடவுள் தந்த ஒரு வரம் என்னுடைய மனைவியார். அவ எதுக்கும் எனக்கு ஒரு இடைஞ்சல் தாரதில்லை. உங்கள் மனைவியாற்று பேர் என்ன ஐயா? அவளோட பேர் மேரி ரோஸ். நான் கூத்து திருமலை கலாமண்டலத்தில் கூத்து அதுக்கு நான் ப்ராக்டிஸுக்கு போகணும்னு சொல்லி இப்போ கேட்டாலும் எந்த தடங்களும் இல்லை. எனக்கு நான் போயிட்டு 11 மணிக்கு வந்தானே 12 மணிக்கு வந்தானே எனக்கு சாப்பாட்டையும் வச்சு கொண்டு காத்து கொண்டு இருப்பான். அவருடைய உதவிதான் நான் இதுகளில் ஈடுபடுறதுக்கும் நான் இந்த கலாபூஷண விருதை பெறுறதுக்கும் எனக்கு ஒரு வழியாக இருந்தது. உங்களுடைய வெற்றிக்கு உங்களுக்கு பக்க துணையாக இருந்தவர் உங்களுடைய துணைவியார். சரி, அவருக்கும் எங்களுடைய வாழ்த்தை கோரிக்கொண்டு ஐயா, உங்களுக்கும் எங்களுடைய வயதில் மூத்தவர், உங்களுக்கும் எங்களுடைய பிரார்த்தனைகள். இன்னும் சிறப்பாக நீங்கள் பல நாடுகளுக்கு போய் உங்களுடைய இந்த சிறந்த கூத்துக்கலையை பல மேடைகளில் மேடையேற்ற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று நாங்கள் திரு சூசைப்பிள்ளை அமிர்தநாதன் அவர்கள், கலாபூஷணம் சூசைப்பிள்ளை அமிர்தநாதன் அவர்களுடன் அவருடைய கூத்துக்கலை சம்பந்தமான பல தகவல்களை பெற்றுக்கொண்டோம். இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் ஏதேனும் கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவருக்கு விடை கொடுத்து விட்டு நாங்கள் பட்டறையிலிருந்து வெளியே வருகிறோம். அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துக்கொள்வோம்.